குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? உங்களுடைய 6, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ஆல்ரெடி உங்களோட லக்னத்தில் உச்சமாக இருக்காரு. 6க்குரிய உச்சமாக இருக்கலாமா, அவர் மறைந்திருந்தாலும் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அவர் லக்னத்தில் உச்சமாக இருக்கும்போது தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தலை பாரம், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. 9 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தந்தை, அதிர்ஷ்டம், கோவில் பயணங்கள், நிறைய ஆன்மீக பயணங்கள் சூப்பராக எடுப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிறியதாக இந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு இதெல்லாமே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் பாதிக்கப்படுவீங்க. ஆனால் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக மாறும். தடை தாமதத்தை கொடுத்தாலும் அதிர்ஷ்டமாக மாறும். குரு வீட்டில் சனி வக்ரமாக இருக்கிறார். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி, கொஞ்சம் அதுக்காக பிளான் பண்ணி அதை கரெக்டாக நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது புதன். கடகத்திற்கு புதன் பார்த்தீங்கன்னா 3, 12. இவங்க அழகாக லக்னத்தில் உட்காந்துட்டார். அப்போது தேவையில்லாத ஒரு சகவாசம்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள்னா பெண்களுக்கே பெண்கள் எதிரியாக இருக்கலாம், அழகாக வருவாங்க, பேசுவாங்க, அவங்களே எதிரியாக வாய்ப்புகள் இருக்கு. அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல யார் நீசமாகறாங்க? சுக்கிரன் நீசமாகிறார். 4 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நீசமாகிறார். பொதுவாக 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகும் போது பெண்கள் தேவையில்லாத ஒரு நட்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யாரோட நட்பையும் இந்த காலகட்டத்தில் ஏற்க வேண்டாம். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக இப்போ நீங்கள் டெய்லரிங் வச்சுருக்கீங்க, பியூட்டி சலூன்ஸ் வச்சுருக்கீங்க, பெண்கள் தொடர்பான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி அவங்க கூட பேசாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். என்னன்னா என்ன, ஏதுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்கள் அதை கடந்து போங்க. ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண வேண்டாம். இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நமக்காக எல்லாம் செய்வாங்கன்னு நினச்சி பழகும்போது அவங்களே உங்களுக்கு எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா 6க்குரிய குரு எங்கே இருக்கிறார்? லக்னத்தில் இருக்காரு. வழிகாட்டுதல் சொல்லக்கூடியவரே பார்த்தீங்க உச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக இருப்போ தேவையில்லாத சிந்தனைகள், கெட்டதை நல்லதாக நினைப்போம், நல்லதை கெட்டதாக நினைப்போம்.
அதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சூரியன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 17 மேலே வந்து உங்களுக்கு கேதுவோட இணைகிறார். அப்போ சூரியன் கேது, அப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸ்ட்ராங்காக பேசுவீங்க. அந்த ஸ்ட்ராங்காக பேசுறது என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும். அப்போ கேது 2ல் கேது இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இவங்க கிட்ட எல்லாம் வந்து திருமணம் 2ல் கேது இருந்தால் திருமணம் செய்யும் போதே வந்து ராகு கேதுக்கள் இருந்தாலே வந்து பயப்படுவாங்க. இப்போ கடகத்துக்கு 2ல் ஆல்ரெடி கோச்சார கேது இருக்கு, இப்போ சூரியனும் இணைகிறார். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. அப்போ நல்லா ஆன் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லா போயிட்டு வந்துட்டு இருக்கும், சிறியதா ஒரு தடங்கள், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு சுபராக இருக்கிறார். குரு சுபர் தானே, உங்களுக்கு 6, 9 பிரச்சனை கொடுத்தாலும் அவரே தான் சரி பண்ண போறாரு. அப்போ அந்த பிரச்சனையை சரி பண்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனையும் சமாளிக்கணும். ஆனால் அந்த பிரச்சனை சிறியதாக இருந்தால் ஓகே, அதுவே பெருசா இருந்தா அப்போ முன்ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ தேவையில்லாத உறவுகளால், அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தம்பி தம்பச்சி கூட வந்து சண்டை போடாதீங்க, மாமனார் கூட சண்டை போடாதீங்க, சிறு வயது ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட முயற்சிகளில் ஒரு சின்ன ஒரு தடை, இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து சில பேர்த்துக்கு வந்து நல்லா இருக்கும் டைம், அவங்களோட டைம்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய டிஸ்கஷனோட நீங்கள் ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் வந்து பிஸ்னஸ் பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஏன்னா உங்களோட முயற்சியில் சுக்கிரன் இந்த மாதத்தில் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் மாறிடுவார் இல்லையா. அப்போ இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது ஒரு 10 வகையான பிளான் போடுங்க. இப்படி வந்தால் இந்த விஷயம் நடக்கும், ஓகே இந்த விஷயம் நடந்தால் நம்ம எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 10 வகையான ஐடியாஸ். ஏன்னா புதனும் எங்கே இருக்கிறார், புதன் புத்திக்காரகனும் எங்கே இருக்கிறார், லக்னத்தில் இருக்கிறார். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஸோ 3க்குரியவரும் 12க்குரியவரும் வந்து லக்னத்தில் இருக்கும்போது முயற்சி அவர் கொண்டுட்டு வருவார், புத்தி மட்டுமே உங்களை செயல்படுத்த வைக்கும். அதற்கப்புறமா வந்து அந்த செயல்பாடுகள் இயங்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்க. ஸோ பெண்களாக இருக்கிறீங்க, திருமணம்க்குரிய காரியங்கள், ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு உதவி பண்ணுங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தான தர்மங்கள், உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா பொதுவாக என்னால் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லலாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்கன்னு. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தசாநாயகன் மட்டுமே முடிவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தசா நடக்குது, அது வந்து யோகியா அவயோகியா, ஸோ யோகி எங்கே இருக்காரு, அது யோக தசையாக இருந்தாலும் நல்லா இருக்குமா, அவயோக தசமாக இருந்தாலும் நல்லா, அவயோகி தசை நடத்தினாலும் அது வந்து சில பேர்த்துக்கு வந்து யோகத்தை தரும். சுயஜாதகம் பார்க்கணும், அப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போது வக்கரமான ஸ்டேஜில் இருக்கார் சனி பகவான் 8க்குரியவர். அப்போ வந்து என்னென்னா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, ஆனால் வார்த்தைகள் இப்போ பேசுறது பின்னாடி பிரச்சனை வரும், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இல்லை வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வாக்குகள் கரெக்டாக இருக்கணும். இப்போ எல்லாமே கேட்டு வச்சுப்பாங்க, ஏன்னா இப்போ யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஓகே இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம மெதுவாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லி எப்படி பதுங்கிட்டு இருப்பாங்க. சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு பேக் ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ வார்த்தைகளில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் புதுசாக வந்து வெளிநாடு பயணமெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் இப்போ நல்லா இருக்கும். ஆனால் வந்து அதை பிளான் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுட்டு போயிடும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே, ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும்.
உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படியே கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால், குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பராக வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது, டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பயிற்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும்.
ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 31 திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல ரெண்டாவது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும் அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும் மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்கள ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா. கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பார்ப்போம். இப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல ஜென்மத்திலே குரு பகவான் முழுவதுமே செல்லுகிறார். அது மட்டும் இல்ல 9லே இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை குரு பார்வை செய்கிறார். அடுத்ததாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் புத பகவானும் மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு செல்கிறாங்க. இதுல 2வது ஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்து அந்த இடத்துல செல்ல போகிறார். அதனால பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். குடும்பத்திலே புதிய உறவினர்கள் வருவது, கெஸ்ட் வீட்டுக்கு வர்றது, இது மாதிரியான சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதனால வர்ற விருந்தினர் மூலியமா, அதாவது உங்களுடைய கெஸ்ட் மூலியமா வீட்டுக்கு வர்ற அவருடைய விருந்தாளி மூலமா உங்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உறவினர்களிடம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்பெயர்கள் ஏற்பட போகுது. அடுத்ததாக ஒரு பேர் அதிர்ஷ்டம் முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு ஆகஸ்ட் 11, 12, 13 இந்த தேதியில என்னங்க நடக்க போகுது அப்படின்னா குரு சந்திர யோகம் நடக்க போகுது. அது சரியாக அமாவாசை, அது ஆடி அமாவாசை வருது. அதுல அந்த சமயத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்க போகுது. எதனால அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான், 3ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது 4ஆம் பாவம் 3ஆம் பாவங்கிறது வீரிய தைரிய சகோதரஸ்தானம், அதற்கும் விரயஸ்தானாதிபதி அதுதான் புத பகவான், அவரும் அடுத்தபடியாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானாதிபதி அதாவது 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த எல்லா கிரகமும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ராசியிலே சங்கமிக்குது. இதனால என்னங்க நன்மை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதிகப்படியான நன்மைகள் உண்டு. முக்கியமாக என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை உயரும், அளப்பரிய பல செயல்களை செய்து முடிப்பீங்க. இதுவரை கஷ்டமா ஏதாவது நீங்க உடலை வருத்திக்கிட்டு செய்யறது, அல்லது உங்களுக்கு பிடிக்காத வேலையை ஏதோ ஒரு கால நிர்பந்தத்தினால செய்து கொண்டு இருக்கீங்க, இது மாதிரிலாம் இருந்தா எல்லாமே விலகும். அதனால உங்களுக்கு கஷ்ட ஜீவிதம் இல்லாமல்
இஷ்டமான ஜீவிதம் ஏற்பட போகுது. அதனால கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மாறி உங்களுடைய மனசு இஷ்டப்படி எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க போறீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பாயிண்டா இப்ப கிடைக்க போகுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த குருச்சந்திர யோகத்தினாலே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, புத்திரஸ்தானாதிபதி ராசிநாதன் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதியுடன் சேர்ந்து ஜென்மத்திலே செல்லக்கூடிய காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு அற்புதமான செயல்களை செய்ய போறாரு. அது மட்டுமல்ல, ஆயுட்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்திலே அந்த ஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறார். அதனால ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த 3 தினங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல கடகராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதுல அவங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம் வருது. அதாவது 26, 27, 28 இந்த 3 தினங்கள் சந்திராஷ்டமம் வருது. இந்த 3 தினங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த மாதத்திலே பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப உயர்வானதாக இருக்கும். முக்கியமா ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 7, 14 ஆகிய தினங்கள் எல்லாமே ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையா வருது. இந்த மாதிரியான தினங்களிலே வீட்டிலே ஒரு சுமங்கலியை கூட்டு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு குங்குமம், அவங்களுக்கு பிடித்தமான வஸ்திரம் அல்லது ரவிக்கி துணி ஏதோ வச்சு அவங்களுக்கு ஆராதனை செய்தால், சுவாசினி அர்ச்சனை பிரீதாயனமான அம்மனுக்கு ஒரு பேர். அந்த அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்பாளினுடைய அனுகிரகத்திலே அனைத்து சௌக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து. இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள்.
அதனால தான் இதெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி வந்து ஆவணி பௌர்ணமி வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுல இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இஃப் யூ ஆர் இன் அன் அட்வைசரி பொசிஷன், யூ ஆர் த மாஸ்டர். நீங்கள் தான் தலைமை பண்போடு செயல்படலாம். ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கே கிளாஸ் எடுப்பீங்க. தந்தைக்கே உபதேசம் செய்த அளவுக்கு ஆற்றல் ஓடக்கூடிய நகையில் இருக்கீங்க. ஆனால் அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருப்பீங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சூழ்நிலை இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான மருத்துவ செலவுகள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தூக்கம் கெடக்கூடிய நேரம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார், 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ வியாபாரத்துக்காக வெளியூர் பிரயாணம், குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள், அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுதல். ஆக்சுவலாக வந்து இந்த பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வேணும். இது ஆண்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் பெண்களுக்கு ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல தூக்கம் வேணும். ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நிறையா அலைச்சல் இருக்கும், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு நார்மலாக இயற்கை முறையில் ப்ரெக்னென்சி அடையிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அதிகமான முதலீடுகள் செய்கிறதுக்கோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க வியாபாரத்துக்காக, கஸ்டமர்ஸை பார்க்குறது, புதிய சப்ளையர்ஸை போய் பார்க்குறது. இப்போ நிறைய பேர் வந்து சைனாவுக்கு போயிட்டு வராங்க. நீங்கள்லாம் போகிறதுக்கான நேரம் இது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை விஷயமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ட்ராவலிங் டியூ டு ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ரிலேட்டட் ட்ராவலுங்கிறதுனால மேல் அதிகாரிகள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, தட்டி கொடுத்து செமையான ஆளியா நீ போன காரியம் முடிச்சுட்டு வந்துடுற அப்படிங்கிற. ஏன்னா உங்களுடைய முக அமைப்பு அப்படி, உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்கள் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள், அதனால் உங்களை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இப்பொழுது இருந்த கசப்புகள் மாறக்கூடிய நேரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதனால் வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் வெளிநாட்டில் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்காக இருவரும் சேருவதற்கான நேரம் இது. ஸோ பிரிந்த குடும்பம் சேருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். எப்போ சேரும் அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுங்க. ஏன்னா வருவியா மாட்டியா, இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு ஒரு அதிகாரமாக பேசி குடும்பத்தினை ஒன்றிணைப்பதற்கான அமைப்பு ஏற்படுத்துவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி காண்பீர்கள். ஆனால் நான் உள்ளூர்லேயே படிக்கணும், நான் வெளியூருக்கு போகல சார், நான் இதே யூனிவர்சிட்டி சென்னையிலேயே இருக்கேன், இல்லை கோயம்புத்தூர்லேயே இருக்கேன், இல்லை பெங்களூரில் இருக்க யூனிவர்சிட்டியிலே படிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் குடும்பத்தோடு இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வெளியூருக்கு போங்க, படிச்சுட்டு வாங்க, வெளிநாட்டுக்கு போங்க, படிங்க. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ருத்ரகாளியை வணங்கி வாருங்கள். ருத்ரகாளி ஆக்ரோஷமான காளி, அவளை வழிபடுங்க. அவள் உங்களுக்கு வெளியாருக்கு ஆக்ரோஷமாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அன்னையை போல் செயலாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம்.
இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.